ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்கிறது எஸ்எம்ஜே யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து ஒரு ஏசி ரெடி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மினி ஏசி. இது வந்து 16 வோல்ட் அடாப்டரு. அப்புறம் வந்து இந்தமாரி ரெண்டு ஃபேன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏசியில் இருக்க காயில் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஏசி ரெடி பண்ணலாம். எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஹோல்ஸ் போட்டு அடாப்டரை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த காயிலை வந்து இப்படி வச்சு இங்கே 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 ஹோல்ஸ் போட்டு கேபிள் டைப் போட்டு கட்டிடலாம். கேபிள் டைப் போய் கட்டிட்டா இது அப்படியே ஸ்டெடியாக இருக்கும். இப்போ நான் வந்து அதை ஹோல்ஸ் போட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஹோல்ஸ் போடுறேன். இப்போ நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது ஒன்று, அப்புறம் வந்து இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, சரி இது ஒன்று. இப்போ நம்ம வந்து ஹோல்ஸ்லாம் போட்டாச்சு. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் கேபிள் டை எடுத்து மூணு கேபிள் டை எடுத்து இந்தமாரி இதை வச்சுட்டு கேபிள் டை போட்டுக்கலாம். அவங்ககிட்ட கேபிள் டை போட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இன்னும் மிச்சமால இந்த ஃபேன் ரெடி பண்ணுறது தாங்க, ஃபேன் ஃபிட் பண்ணுறது தாங்க இப்போ வேலையே. ஃபேனை வந்து கொஞ்சம் கிட்ட எடுத்துன்னு போய் ஃபிட் பண்ணுறேங்க. இதே போதும். இதை நம்ம வந்து இப்போ நான் வந்து இதை ஃபிட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நான் வந்து ஃபேனை ஃபிட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க இந்த ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து இதுக்கு கனெக்ஷன் கொடுக்குறது தான் வேலையே. அதுக்கப்புறம் நான் இந்த காயிலோட விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். முதல்ல இந்த கனெக்ஷனை கொடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டர் கூட வந்து ஒரு லைட்டை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டரில் வந்து ப்ளஸ் மைனஸ்னு எதுவும் இல்லை, எதில் வேணால் கொடுக்கலாம். ரெசிஸ்டர் வந்து பாண்டியில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஷாப்லேயே வந்து கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அப்புறம் வந்து எல்இடி லைட்டு, அப்புறம் சுவிட்சு, இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து எல்இடிக்கு எப்படி பவர் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேன் இருக்குல்ல, இதோட மைனஸ் ஒயரை வந்து நம்ம இதில் லைட்டோட மைனஸில் கொடுத்துடணும். லைட்டோட மைனஸில் கொடுத்தா ஒர்க் ஆகும். லைட்டோட மைனஸில் கொடுத்துட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சிடல. இதை இப்போ இந்த லைட்டை வந்து ஒட்டணும். அதுக்கு வந்து நான் அணப்பாண்டு எடுத்துருக்கேன். அணப்பாண்டு எடுத்து லைட்டாக ஒரு சொட்டு விட்டு அதுக்கப்புறம் அது மேலே வச்சு விட்ருங்க.
நான் உங்ககிட்ட ஒட்டிட்டு காட்டு. இப்போ வந்து லைட்டோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இப்போ வந்து இந்த ஃபேனோடதும் இந்த ஃபேனோடதையும் ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ வந்து இதோட ப்ளஸ்ஸையும் இதோட ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணி அந்தமாரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த 2 ப்ளஸ்ஸையும் இந்த மோட்டரோட ப்ளஸ்ஸையும் ஒன்றாக்கிட்டு அப்புறம் வந்து மைனஸோட இதையும் ஒன்றாக்கிட்டு லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தோம்ல அந்த கனெக்ஷனை வந்து அதிலே வந்து ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பார்த்து அந்த ப்ளஸ்ஸுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சுவிட்சுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த 16 வோல்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த சுவிட்சில் பாசிட்டிவும் அப்புறம் வந்து நெகட்டிவ் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஃபேன் வந்து சுற்றுது. உங்ககிட்ட ஒரு ஃபேன் சுற்றி காற்று வருதுன்றதுக்காக ஒரு டெமோ. இதுவே நான் ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன், காற்று வருது. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த காயிலோட இதை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த காயிலில் வந்து இந்தமாரி 2 ஹோல்ஸ் வரும். இது அப்படியே இந்தமாரி பைப்பில் வந்து போய் வரும். இதில் வந்து நம்ம வந்து ஐஸ் வாட்டர் ஒன்றுத்தில் ஊற்றணும். அப்புறம் ஐஸ் வாட்டர் ஊற்றி அதுக்கப்புறம் இதில் வந்து ஐஸ் வாட்டர் நார்மல் ஆயிடுச்சுன்னா இதை அந்த தண்ணி வச்சு வெளியே இழுத்துடணும். இழுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் ஊற்றலாம். ஐஸ் வாட்டர் ஊற்றி இதில் வந்து இதை ஆன் பண்ணலாம். இது வந்து ஏசி தாங்க. எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.